கொஞ்சம் கவனிங்க. இந்த சிறைச்சாலை அதிகாரி சத்தியத்தை உணர்ந்து கொண்ட போது ஊழியக்காரர்களோடு ஐக்கியமாகிக் கொள்ளுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் குடும்பத்தார் எல்லாருமாக சேர்ந்து ஒரு அற்புதமாக வசனம் சொல்கிறது என்னவென்று, தன் வீட்டார் எல்லோரோடும் கூட சந்தோஷப்பட்டான். சந்தோஷம். தேவனை சேவிப்பது, தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வது, நீ கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுவது உனக்கு சந்தோஷத்தை தர வேண்டும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அழறாங்க. ஆண்டவரே, உம்மை நம்புறதுனால தான் எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் வருது. உம்மை நம்பியதால் தான் எனக்கு இவ்வளவு பாடு. உம்மை விசுவாசித்ததால் தான் என்னை இப்படி அவமானப்படுத்துறாங்க. உம்மை பின்பற்றுவதால் தான் என்னை புறக்கணிக்கிறார்கள். உம்மை பின்பற்றுவதால் தான் என்னை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் என்றெல்லாம் அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த அழு மூஞ்சிகள் உண்மையான ஆவிக்குரியவர்கள் அல்லவே அல்ல. அந்த சிறைச்சாலை அதிகாரிக்கு ரொம்ப நல்லா தெரியும், நானே தேவனை நம்புகிறேன் என்று தெரிந்தால், நான் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று தெரிந்தால் என்னுடைய வேலை உடனே போயிடும். நாளைக்கு பின்ன என் குடும்பத்தை போஷிப்பதே கஷ்டமாக மாறிவிடும். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அது என்னவென்றால், இந்த சர்வ சிருஷ்டியையும் சிருஷ்டித்த தேவனையே என் வீட்டுக்குள் நான் பெற்றுக்கொண்டேன். இதைவிட வேற எனக்கு என்ன வேண்டும்? சோ இப்படி நீ உன்னுடைய சாட்சியை யாரோடாவது பகிர்ந்து கொள்கிற போது, அல்லது உன்னுடைய ஜெப வாழ்க்கையோ அல்லது நீ பிரசங்கிக்கிற வார்த்தைகளோ ஒருவரால் விசுவாசிக்கப்படுகிற போது, அவருக்குள் முதலாவது காணப்படுகிற காரியம் என்ன கவனிங்க? சுத்த இருதயம். 2வது சாட்சி. 3வது நல்ல ஐக்கியம். 4வது உதவி செய்யும் குணம். 5வதாக சந்தோஷம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? கிறிஸ்துவை உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா என்றால் உனக்குள் இந்த 5 குணங்கள் கட்டாயம் உனக்குள் இருக்கவே வேண்டும். எக்ஸாக்டாக நாம் எத்ரோவின் பட்சம் பார்த்தால் அதைத்தான் பார்க்கிறோம். எத்ரோ கர்த்தரை குறித்து சந்தோஷப்பட்டான். கர்த்தர் செய்த ஆச்சரிய காரியங்களை குறித்து கேள்விப்பட்டு கர்த்தரை துதித்தான். அது மாத்திரமல்ல, கர்த்தர் தான் உண்மையான தேவன் என்று சத்தியத்தை உணர்ந்து கொண்டான். அது மாத்திரமல்ல, பலிகளை அர்ப்பணித்தான். எல்லோரோடு கூட ஐக்கியப்பட்டவனாய் போஜனம் செய்தான். மோசே கொடுத்த சாட்சி ஒரு பெரிய மனிதனை தேவனுக்கு நெருக்கமாக அழைத்து வந்தது. என்னுடைய கேள்வி, நீ சொல்லுகிற சாட்சி யாரை தேவனின் பட்சமாய் கொண்டு வந்திருக்கிறது? நீ கொடுக்கிற சாட்சி, நீ சொல்லுகின்ற சாட்சி, நீ பகிர்ந்து கொள்ளுகிற சுவிசேஷம் அட்லீஸ்ட் உன்னுடைய கணவரையோ உன்னுடைய மனைவியோ உன்னுடைய பிள்ளைகளையோ ஜீவனுள்ள தேவனுக்கு நெருக்கமாய் கூட்டிக் கொண்டு வருகிறதா? ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். மோசே சத்தியத்தை அறிவித்ததன் மூலமாக தன்னுடைய மாமாவையும் கூட தேவனுடைய சந்நிதிக்குள் வழிநடத்த முடிந்தது. என்னுடைய கேள்வி, ரட்சிப்பு இல்லாமல், சத்தியத்தை உணர்ந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல் எத்தனையோ பேர் உன்னுடைய குடும்பத்திலேயே இருக்கிறார்கள், உன்னுடைய நண்பர்களாயிருக்கிறார்கள், உறவுக்காரர்களாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற சத்தியத்தை சொல்லாவிட்டால் அவர்கள் எப்படி அதை உணர்ந்து கொள்வார்கள்? மாமா வந்தபோது அவர்கிட்ட சந்தோஷமா 4 வார்த்தை பேசிட்டு, வழக்கம் போல பேசி நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், இப்படியெல்லாம் பேசி முடிச்சுட்டு கொஞ்சம் ஏதோ சாப்பாடு போட்டு அனுப்பி வச்சிருந்தா ஒருவேளை எத்ரோ உண்மையாக சத்தியத்தை உணர்ந்திருப்பானா? எத்ரோ உண்மையாக தேவனை மகிமைப்படுத்திருக்க முடியுமா? நம்ம வீடுகளுக்கு நிறைய பேர் வர்றாங்க. வரும்போது ஒண்ணுக்கு உதவாத அரட்டையெல்லாம் அடிக்கிறோம். உங்களுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க, நீங்களும் நிறைய பேருக்கு ஃபோன் பண்றீங்க. அந்த ஃபோன்ல சம்பாஷணைகள் என்ன? ஒன்றுக்கு உதவாத விஷயங்களை குறித்த சம்பாஷணைகள். நீங்கள் பேசினால் அல்லது கிரியைகளை செய்தால் அதை கர்த்தருடைய நாமத்துக்கென்று, கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று வேதத்தில் இருக்கிறது. உன்னுடைய சம்பாஷணை உப்பை போல கிருபையுள்ளதா இருக்க வேண்டுமே தவிர வீணான சம்பாஷணையா இருக்கக்கூடாது. உலக பிரகாரமான சம்பாஷணைகள். வேதம் இதை கூட சொல்லுகிறது, மனுஷன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும், அதாவது வீணான வார்த்தைகளின் அடிப்படையில நியாய தீர்ப்பின் நாளிலே அவன் கணக்கொப்படைச்சாகணும். ஏவா ஏன் இஷ்டம் அப்படின்னு நீ உன் இஷ்டம் போல பேசுகிறாய் என்றால் தேவனிடத்துல கணக்கு ஒப்படைக்கணும். ஏன் செல்போன் ஏன் இஷ்டம் என்று சொல்லி இஷ்டம் போல நீ டைப் பண்ணிக்கிட்டே இருந்தனா அதுக்கு கூட கணக்கு ஒப்படைச்சாகணும். பயப்பட வேண்டியது, அதாவது எதுக்கு பயப்படணும்? நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நாம் பார்க்கிற ஒவ்வொரு காட்சியும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் என்ற சத்தியத்தை மறந்து போயிடாதீங்க. மோசே தேவனை குறித்து சொன்னபோது எத்ரோ என்கிற தேவனை அறியாத ஒருவன் சத்தியத்தை அறிந்து கொண்டான். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்த ஆச்சரிய காரியங்கள், அவைகளை குறித்து ஆண்டவரை அறியாதவர்களோடு நீ பகிர்ந்து கொள்கிற போது, உன் பந்துக்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். மாத்திரமல்ல, சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, மனிதனை சிருஷ்டித்த தேவனை
ஆராதிக்க வேண்டும். அப்பேற்பட்ட கிருபை தேவன் நம் எல்லோருக்கும் அருள் செய்யும்படியாக நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவை, தெளிவாய் திட்டவட்டமாய் பேசினீர். மோசே எவ்விதத்திலெல்லாம் உம்மை கனப்படுத்தினான், எவ்விதத்திலே உமக்கு சாட்சியாக அவன் நின்றான். அவன் கொடுத்த சாட்சியினாலே எப்படி அந்நியனான தன்னுடைய மாமாவை ஆண்டவரே சத்தியத்தை உணர்ந்து கொள்ளச் செய்தானோ, அதேபோல ஐக்கியத்தை உணர்ந்து வாழ்கிறவனாக அவரை கூட ஆண்டவரே எப்படி தயார்படுத்தினானோ, இந்த அற்புதமான சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இன்று நாங்கள் கொடுக்கும் சாட்சி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கள் குடும்பத்தாரை மாற்றி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அறியாதவர்களை உம்முடைய சன்னதிக்கு வழிநடத்துகிறதா இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.